நாளையே ஏசப்பா என் சின்னோட சாட்சியாக கிருபிக்காக எனக்கு நன்றி செலுத்துறேன். என்னுடைய தங்கச்சி எனக்கு 7 வருஷமா கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கேன். 7 வருஷமா அவங்க ரொம்ப டேப்லெட் போட்டு அவங்க வாழ்க்கையை ரொம்ப எடுத்துட்டாங்க. போன வருஷம் அக்டோபர் லாஸ்ட் வீக்ல ஐயா வந்தார் வீட்டுக்கு. அப்போ ஜெபிக்கும் போது ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சாரு. ஐயா சொன்னாரு, ஏசப்பா பேசினாரு, இந்த மாதிரி அவளுக்கு சுகமாயிடுச்சு, கிட்னி நார்மல் ஆயிடுச்சு, வேணும்னா ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 7 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. சாப்பிட்டா சீரகம் ஆகாது, ரொம்ப தூரம் அவளால நடக்க முடியாது. ஏன்னா வாமிட்டு வந்துட்டே இருக்கும், அவளால எதுவுமே பண்ண முடியாது. காலேஜ் கூட அவள் கரஸ்ல போட்டு படிச்சுட்டு இருக்கா. டாக்டர் சுகத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துறேன். நாங்கள் ரீசெண்டாக ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவளுக்கு கிட்னி 2 கிட்னியுமே சுருங்கிருக்கு. டாக்டர் சொன்னாங்க 25 வயசுல அவளுக்கு கிட்னியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரிலேஷன்லேயே அந்த ஓன் பிளட்ல இருக்கிறவங்க கிட்னி மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இவளுக்கு மேரேஜ்லாம் ஆகாது, சப்போஸ் மேரேஜ் ஆனாலும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் ஆண்டவர் வாக்கு கொடுத்தா, கண்டிப்பா உனக்கு மேரேஜ் ஆகும், ஐயா மூலமா ஏசப்பா பேசினாரு, மேரேஜ் ஆகும், நீங்க குழந்தை பிறக்குன்னு சொன்னாரு. நாங்கள் ரீசெண்டாக ஸ்கேன் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவன் கல்லீரல், பித்தப்பை, கிட்னி இந்த 3மே நார்மல் சைஸ்க்கு வந்துச்சு. அதனால கட்டளை ரொம்ப துதிக்கிறேன். அவர் சுகத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நமக்காக ஐயா ஜெபிக்கிறாரு. ஸோ எல்லாருமே அவருக்காக எல்லாரும் ஜெபிங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. உங்களுடைய எல்லா ஜெப குறிப்பிலும் அவருக்காக ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, எந்த டைம்ல கால் பண்ணாலும் ஐயா எடுத்து நமக்காக ஜோம் பண்றாரு, சரிங்களா? அதனால நீங்களும் எல்லாரும் ஐயாக்காக ஜெபிங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன்.